வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சீரேனே ஊரானும் அலெக்சந்தரும் ரூப்புவுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று மார்க்கு இங்கு குறிப்பிடுகிறார். மார்க்கு நற்செய்தியை வாசிப்பவர்களுக்கு சீமோனின் மகன்களை குறித்து தெரிந்திருப்பதை காட்டுகிறது. கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமக்க சீமோன் இருந்தார். இயேசுவின் உடைமைகளுக்காக வீரர்கள் சீட்டு போடுகிறார்கள் என்ற கருத்து மரண தண்டனைகளில் என்ன நடந்தது என்பதை துல்லியமாக கூறுகிறது. இருப்பினும் இந்த வார்த்தைகள் எல்லாம் 22ஆம் சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 2 கொள்ளையர்களும் இருபுறமும் சிலுவையில் அறையப்பட்டிருப்பதைப் போலவே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமும் குறிக்கிறது. வேத வாக்கியங்களை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நமது பாவங்களுக்காகவே மரித்தார். திரும்ப வருவேன் என்று கூறின ஆண்டவர் வேத வாக்கியங்கள் நிறைவேற நியாயாதிபதியாக நிச்சயமாக அவர் வரப்போகிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இயேசு தம்முடைய மகிமையில் வரும் முக்கியமான இடங்களான அவரது வலது மற்றும் இடது பார்சங்களில் இடம் தேடின யாக்கோபு மற்றும் யோவானின் கேள்வி இங்கு நினைவுக்கு வருகிறது. இந்த பாத்திரம் என்று சொன்ன ஆண்டவர் பாடு மரணத்தை தான் குறிப்பிட்டு சொன்னார். 2 கல்லர்கள் மத்தியில் தான் அவர் இருக்க வேண்டியதாயிற்று. யூதருடைய ராஜா என அழைக்கப்பட்டார். ஆனால் அவர்களோ அவரை சிலுவையில் அறைந்தார்கள். யூதாவின் ராஜாவோடு கல்லர்கள் தான் தொடர்பு கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு மேலான அன்பு இந்த யூத ராஜாவின் அன்பு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் இந்த பகுதியிலே பார்க்கும்போது தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். யூத தலைவர்கள் இயேசுவிடம் கடைசியாக ஒரு சவால் விட்டனர். சிலுவையிலிருந்து கீழே வாரும், அப்பொழுது நாங்கள் உம்மை நம்புவோம் என்று சொன்னார்கள். இது முற்றிலும் துல்லியமான தவறான சவால். இயேசுவின் மரணம் முற்றிலும் அவசியமானது. ஏனென்றால் இதுதான் கடவுளின் அன்பு என்பதை மனிதர்களிடம் காண்பிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இதைத்தான் நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவின் அவதார அன்பாயிருக்கிறார். அவர் சிலுவையை மறுத்திருந்தால் அல்லது இறுதியில் அவர் சிலுவையிலிருந்து இறங்கியிருந்தால் பிதாவின் அன்பிற்கு ஒரு எல்லை இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும். இயேசு எல்லா வழிகளிலும் சென்று சிலுவையில் மரித்தார். இதன் பொருள் பிதாவின் அன்புக்கு எல்லை இல்லை என்பதுதான். தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது சிலுவையை சுற்றியுள்ள சாட்சியங்களை நாம் பார்க்கிறோம். பல மனிதர்களின் இறப்பை கண்ட கடின இருதயம் உள்ள போர் வீரன் இப்படியாக ஒரு மனிதன் இறப்பதை அவன் பார்த்ததில்லை. ஆனால் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதில் உறுதியாயிருந்தான். இயேசு வாழ்ந்து கற்பித்து குணமாக்கியிருந்தால் அவர் பலரை ஈர்த்திருக்கலாம். ஆனால் சிலுவையே மனிதர்களின் இருதயங்களுக்கு நேராக பேசுகிறது. தூரத்தில் இருந்த பெண்களின் மனம் உடைந்து துக்கத்தில் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களைப் போல் அல்லாமல் அவர்கள் அங்கே இருந்தனர். ஒருவேளை நாம் அங்கே இருந்தோமானால் எங்கு நின்று கொண்டிருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு இறந்த இயேசு மறுநாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தது. இயேசு இறந்த பின் மிகவும் குறைவான நேரத்தில்
அவரை அடக்கம் பண்ண தள்ளப்பட்டனர். அந்த குறைந்த நேரத்தில் அரிமத்தியா, யோசேப்பும் நிக்கோதேமும் செயல்பட்டனர். நமக்காக மரித்த இயேசுவின் மகத்தான தியாகத்திற்கு நமது பதில் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, என் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தமைக்காக நன்றி உள்ளவனாய் நான் உமக்காக வாழ கிருபை பாராட்டும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.